ஹை கைஸ், வெல்கம் பேக். அமேசான் பேசிக் என்னென்ன தான் வந்து காப்பீட்ஸ் இவ்வளோன்னு தெரியல. அமேசான் பேசிக்கில் எல்லா ப்ராடக்ட்டும் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் போகுது. ஸோ இவனுங்க கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கெலாம் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா வாரண்டி கேரண்டி எதுவும் கிடையாது. ஸோ பொருள்னு ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆனால் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பேக்கிங்குமே சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக ஒரு காம்பேக்டான பேக்கிங் வந்து கொடுத்துட்றான். ஸோ இந்த பாக்ஸில் நமக்கு வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, ஒரு மெமரி கார்டு வித் எஸ்எஸ்டியோட வர மாதிரி வந்து ஒரு மெமரி கார்டு காம்போ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ரைஸிங் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரும், இல்லை தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு காம்பேக்டாக ஒரு சூப்பரான ஒரு கேஸில் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு சூப்பராக வந்து நம்ம என்ன கேரி பண்ணுறதுக்கும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற ப்ராடக்ட்னா வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் தென் நம்ம இப்படி சைட்லேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள இந்த மெமரி கார்டை வந்து எடுத்துடலாம். மெமரி கார்டு பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 32 ஜிபிக்கான மெமரி கார்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் SD கார்டு சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அது நம்ம எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண தெரியுங்க. ஸோ யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு சில டைம் ஒர்க் ஆகாதுன்னு நினச்சிப்போம். லாக் இருக்கும் சைடில், அதை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் சிமிலர் டு வந்து நமக்கு சாண்டிஸ்கோட SD கார்டு அந்த மாதிரி இருக்குல்ல மெமரி கார்டு, ஸோ அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இதிலே வந்து இன்செர்ட் பண்ணி நான் வந்து செக் பண்ணேன். ஸோ 32 ஜிபிக்கு வந்து நமக்கு வந்து மெமரி கார்டு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் வேறு வேரியண்ட் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதோட கொஞ்சம் ஹையர் சீரிஸ், தென் கொஞ்சம் கம்மியாக சீரியஸ் 4 ஜிபிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 ஜிபியில் இருந்துச்சு அப்போலாம், இப்போலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ 4 ஜிபிலேருந்தே நமக்கு மேக்ஸிமம் அப் டு 512 ஜிபி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் மெமரி கார்டு. ஸோ அதெல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இந்த அமேசான் பேசிக்கில் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுல வர பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து டேமேஜாக வரல. பட் ஆனால் என்னென்னா ரொம்ப லைஃப் வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் லைட் பாக்ஸ் வந்து வாங்கியிருப்போம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா வாங்கினப்போ நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் தென் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த சில்வர் ஃபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ஃபேடாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இதில் இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்க போது தெரியல. லாங் டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஷார்ட்ஸ் வீடியோவே வந்து போட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் அமேசான் பேசிக்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வைக்கிறது உங்களுக்கு தெரியணுன்றதாக தான் ஒரு லாங்கான வீடியோவாக வந்து எடுத்திருந்தேன். ஓகே, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட எடுத்துகிட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை.